இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவார ஆதரவாளர்களுக்கு விசாவை மறுத்திருக்கிறது அமெரிக்கா. அதற்கான ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை அமெரிக்கா நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் 3 ஒரு மிக முக்கியமான முடிவு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புதிய செயலாளராக வந்திருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அந்த தகவலுடைய அடிப்படையில் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பாஜக அதாவது சங்கபரிவார கும்பல்கள் இருக்கிறாங்க இல்லையா, பல்வேறு வடிவங்களில் அவங்க இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படிப்பட்டவர்களுக்கு விசா அமெரிக்கா மறுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறது. கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கிகளுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் விசா மறுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஏற்கனவே அமெரிக்க குடியுரிமை இருந்தால் அது உடனடியாக மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அப்படியானால் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் பாஜக ஆதரவாளர்களுக்கு இனிமேல் அமெரிக்கா விசா கொடுக்கப்பட மாட்டாது என்கிற முடிவை நோக்கி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அமெரிக்க குடியுரிமை கனவுகளோடு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வரிப்பணங்களில் சங்கபரிவார கும்பல், நான் யாரை சொல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும், இங்கே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அமெரிக்காவில் போய் வேலை செஞ்சு அங்கே கிடைக்கக்கூடிய டாலர்களில் பல டாலர்களை ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சிக்காக நிதியாக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இதற்கு அமெரிக்கா தற்போது தடை விதிக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்லாம் இனிமேல் தயவு செஞ்சு அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னாடி நிற்காதீங்க. 2014 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதே மோடி என்ன சொன்னார், நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் அமெரிக்கன் எம்பசியில், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களில் அமெரிக்கர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு விசாவிற்காக காத்திருப்பார்கள் என்று. இப்போ அமெரிக்கா என்ன முடிவு எடுத்திருக்கிறா அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்களுக்கு விசா மறுக்கப்படுகிறது என்கிற தகவலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் நான். இது டிசம்பர் 3 நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம். இப்போ 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது டிசம்பர் 29 நியூயார்க் டைம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நான் பேசிட்டு இருக்கும்போதே அந்த நியூயார்க் டைம்ஸினுடைய பக்கத்தை நீங்கள் பாருங்கள். நியூயார்க் டைம்ஸ் பக்கத்தினுடைய அந்த பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள், நிழலில் இருந்து அதிகாரத்தை நோக்கி ஆர்எஸ்எஸ் வந்திருக்கிறது. நிழலாகத்தானே ஆர்எஸ்எஸ் செயல்படுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், காந்தியினுடைய படுகொலையை எப்படி போடுவாங்க, எங்களுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை, ஆனால் இனிப்பு கொடுத்து கொண்டாடுவார்கள் இல்லையா. இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் பாபர் மசூதியை இடிப்பார்கள் இல்லையா, பக்கத்து பில்டிங்கில் இருந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எல்லாம் கைகொட்டி சிரிப்பார்கள், பாவம் அப்பாவிகளை தூண்டிவிட்டு இடிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். அதன் பிறகு சொல்வார்கள், எங்களுக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கிரகாம் ஸ்டெயின்ஸில் இருந்து பல்வேறு நபர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள். ஆனால் அது பஜ்ரங் தள் செய்தது, அது ஹனுமன் சேனா செய்தது, அது இவர்கள் செய்தது அவர்கள் செய்தது என்று நிழல்ல இருந்த ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கு அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. அதனால தான் இந்தியாவுடைய ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது 29 டிசம்பர் 29 நியூயார்க் டைம்ஸினுடைய முகப்பு பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சரி, முதல்ல நான் இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு விசா மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். ரெண்டாவதாக, நியூயார்க் டைம்ஸுடைய முதல் பக்கத்தில் ஆர்எஸ்எஸ் தான் அதிகாரத்தில் இருக்குது, அவன் உச்சபட்சத்தில் அவன் ஒரு மிகப்பெரிய தாண்டவத்தை ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் ஒன்றும் இல்லை, கிறிஸ்துமஸ் தினம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்திய வரலாற்றில் கிறிஸ்மஸ் தினம் கொண்டாடப்பட்ட நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் பாருங்கள், இந்த கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வரையிலும் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கிறிஸ்தவ மக்களின் மீது கிறிஸ்மஸின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. முதன்முறையாக மிகப்பெரிய வன்முறையை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். ஊடகத்தில் ஒருத்தன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பேசுகிறான், எப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லலாம், எங்களுக்கும் பாஜகவுக்கும், அதாவது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆமாம், ஏன்னா
இங்கே கிறிஸ்தவர்கள் விரட்டி விரட்டி தாக்கப்படும் போது, கிறிஸ்தவ தேவாலயங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக்கப்படும் போது, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சர்ச்சில் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருந்தார். நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அதை மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். அப்பாவி கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாக்கப்படுவதை பற்றியெல்லாம் யாரும் எதுவும் பேசலை. ஆனால் சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனால எல்லாமே தெரிஞ்சுது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் எதிரிகள் அப்படின்னு 3 பேரை பட்டியலிடும்போது அவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள் தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால தான் நியூயார்க் டைம்ஸ் தெளிவாக சொல்கிறான், நிழலிலிருந்து அதிகாரத்தை நோக்கி அப்படின்னு அவன் தெளிவாக சொல்கிறான். இப்போ என்ன தெரியுமா, இப்போ அமெரிக்காவில் இருந்து தான் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு ஏராளமான பணம் வருகிறது இல்லையா. இங்கே நம்முடைய மக்கள் வரி பணத்தில் படிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயர் தொழில் நிறுவனங்களில் போய் வேலை செய்கிறது, அங்கே சில கல்வி நிறுவனங்களை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் உருவாக்குவது, அதிலிருந்து வரக்கூடிய பணங்கள் இப்படி கட்டுக்கணக்காத பணம் எங்கிருந்து, ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே இது ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட அமைப்பு இல்லை, இதுக்கு எங்கேருந்து பணம் வருது இல்லை, பணம் சொல்லணும் இல்லையா. மோகன் பாகவத் என்ன சுதந்திர போராட்ட வீரரா இல்லை, அவன் ஏதாவது சமூகத்தில் ஏதாவது இந்துக்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்கிறான்? நான் ஒன்றுமே பண்ணதில்லை. ஆனால் அவனுக்கு எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி, எல்லாம் நம்ம பணத்தில் தானே இதெல்லாம் இல்லையா. 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கட்டிடங்கள், இதெல்லாம் எங்கே இருந்து அவனுக்கு, அவன் இங்கே சம்பாதிக்கிறானே, காலை மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். ஆர்எஸ்எஸ்காரன் எவனா சம்பாதிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த மோகன் பாகவத் ஏதாவது சம்பாதிக்கிறானா? இல்லையே. இப்போ எங்கேருந்து இவங்களுக்கு பணம் வருது? அப்போ அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்குது, ஏற்கனவே வந்தது தான் இல்லையா. அதாவது ஒரு புத்தகத்தில் மிக முக்கியமாக ஒருத்தனை சொல்கிறாங்க, அவன் பேர் வந்து ராஜீவ் மல்கோத்ரா அப்படின்னு. அவன் தான் அமெரிக்காவுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய முகம். அங்கே இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் திரட்டி இந்தியாவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் அனுப்புறது இவன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு முகம் அப்படின்னு. ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதத்திற்கு பணம் வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடியது ராஜீவ் மல்கோத்ரா அப்படின்னு ஒரு புத்தகத்தில் சொல்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்களுக்கு நம்ம விசா மறுக்கப் போகிறோம் என்கிற பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அது உறுதியாகும் பட்சத்தில் ஆர்எஸ்எஸ்காரன் அடுத்து என்ன பண்ணுவான் இல்லையா. இப்போது ஆர்எஸ்எஸ்காரன் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது இங்கே என்ன நடந்தது, கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற என்ஜிஓக்களுக்கும் வெளிநாடுகளில் வந்தக்கூடிய ஃபண்டுகளை டோட்டலாக நிப்பாட்டுறதுக்கு சட்டம் கொண்டு வந்தானுங்க. அப்படி நீ கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் அல்லது என்ஜிஓ அமைப்புகளுக்கெல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபண்டை நீ நிப்பாட்டுற, சரி நியாயம்னு வச்சா ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் நீ நிப்பாட்டலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் இல்லையா. இப்போ என்னென்னா அமெரிக்காக்காரன் ஆர்எஸ்எஸ்காரனுடைய அடி வயிற்றில் கை வைக்கிறான். ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைகள் அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் எப்படியெல்லாம் அனுப்பி வச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு துப்பு இல்லை இல்லையா. சிறுநீர் கழிக்க முடியாமல் பிடிச்சிக்கிட்டு வந்த பிள்ளைங்களை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது அங்கே இருக்கிற எவனுக்குமே இனி வேலை இல்லாத நிலைமைக்கு ஆர்எஸ்எஸ்காரன் கொண்டு போய் விடுறான் பாருங்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று, எவ்வளவு முக்கியமான நண்பர்களாக இருந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவை விட்டு அகன்றிருக்கின்றன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். பக்கத்து நாடுகள் எல்லாம் சைனாவோடு கூடி குலாவக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். மோடியும் ஆர்எஸ்எஸும் எவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்து வருகிறது என்பது. அருணாச்சல் பிரதேசத்தில் நிலங்களை இழந்திருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்காரனை ஒத்துக்கிறான், பாஜகக்காரனை ஒத்துக்கிறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய தோல்வி. ஆனாலும் என்ன அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இவங்களுடைய 100 வருட கனவாக இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரமாக மாற்றுவதற்கான முயற்சியை நோக்கி அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், டாக்டர் அம்பேத்கர்லேருந்து பெரியாரிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளிலிருந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நொடி வரையிலும். அவர்களுடைய போராட்டங்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் ஓரளவுக்காவது காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய கடைசி ஆணியை ஆர்எஸ்எஸ் அடிப்பதற்கு தயங்கி கொண்டிருப்பதே இந்த மாதிரியான இயக்கங்கள் ஓரளவுக்கு இருக்கிறதுனால தான் இவர்களுடைய அரசியல் தொடர்ச்சிகள் பல்வேறு மாநிலங்கள் நடந்து கொண்டிருப்பதால் தான் அது நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் 100வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவனுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரம் என்பதை நிறுவுவதற்கு அவன் எல்லா விதமான சக்தியும் பயன்படுத்துகிறான். அது வெற்றி பெறுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா இப்படியே போச்சுன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணி பார்ப்பான். ஏன்னா இப்போ எலெக்ஷனை பற்றி நம்ம பேச முடியாது. எலெக்ஷன் அவன் கையில் தான் இருக்குது. அவன் நினைக்கிறவன் தான் வின் பண்ணுறான் இல்லையா. மொத்தம் எதுவும் பண்ண முடியாது. அப்போது ஒருவேளை 4-5 பேர் வின் பண்ணால் அவனையும் பணம் கொடுத்து வாங்கிடுறான். எல்லாமே படுகொலை, எல்லாமே சதைச்சிட்டு இருக்கிறான். அப்படி என்றால் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி இது இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, இது மாதிரி உலக நாடுகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்கள் இந்தியாவில் நடக்கும்போது
அவன் தொடர்பான பல விஷயங்களை அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால தான் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் கோ பேக் இந்தியா அப்படிங்கிற முழக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஹிந்து கெட் அவுட் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. கோ டு யுவர் கண்ட்ரின்ற முழக்கம் கேட்குது. இந்துக்கள்னா ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் பிஜேபி காரனுக்கும் இந்துக்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, நம்ம முருகனுக்கு காவடி எடுப்போம், ஆர்எஸ்எஸ் காரன் எடுப்பானா? இந்துக்கள் வேறு, ஆர்எஸ்எஸ் காரன் வேறு. ஆனால் ஆர்எஸ்எஸ் காரன் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தினால இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பின்மை, இந்துக்களை மற்ற நாடுகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு கட்டம் வந்துருமோங்கிற பதட்டம் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறதுங்கிறதா உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.